சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு தற்போது செய்தியாளர்களை பிரேமலதா சந்தித்து வருகிறார். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றதா கேப்டனுடைய உறுதியான தீர்க்கமான ஒரு முடிவு. அதற்காக தான் மோடி அவர்களை சந்தித்த போதும், சோனியா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது, ராகுல் காந்தியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கேப்டன் வலியுறுத்துவது தேசிய நதிகளை நாம் ஒன்றிணைத்தே தீர வேண்டும் என்ற ஒரே முடிவோடு கேப்டன் ஒருவர் தான் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கும் வரை நாம எடுத்துக்கிட்ட இந்த உறுதியிலிருந்து என்னைக்கும் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடுல யாருக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாம நடத்துறோம்? எந்த இடத்தில் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுமே அறிவாங்க. அது செம்மரக்கட்டை கடத்தனவர்களாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு, பாலாறு, அதே போல இன்னைக்கு சிறுவாணியில டேம் கட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரியில ஒவ்வொரு முறையும் தமிழர்களுக்கு அநீதி வழங்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், முதலில் குரல் கொடுப்பவர் இன்றல்ல நேத்தல்ல, கடந்த 30-40 ஆண்டுகளாக முதல் குரல் கொடுப்பவர் நமது கேப்டன் தான் என்பதை இன்றைக்கும் நிரூபிச்சிருக்கார். இந்த முறை கூட முதலில் அறப்போராட்டமாக உண்ணாவிரத போராட்டம் தலைமை கழகத்தில் நடக்கும் என்று அறிவித்த முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். தமிழின தலைவர் என்று சொல்லிக் கொள்ளும் கலைஞராகட்டும், ஆட்சியாளர்களாகட்டும் வாய்மூடி மௌனியாக தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். கேப்டன் அறிவித்த பிறகுதான் இன்னைக்கு அத்தனை சங்கங்களுமே இன்னைக்கு அறப்போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, பந்த் அறிவிச்சிருக்காங்க. உடனே திமுக தலைவர் அந்த பந்துக்கு நாங்களும் ஆதரவு என்று தெரிவிச்சிருக்கார். அதனால இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் நமது அத்தனை சங்கங்கள், அதாவது விவசாயிகள் சங்கம், வியாபாரிகள் சங்கம், அதே போல திரைத்துறை உலகத்தை சேர்ந்த அனைவர்களுடைய அந்த எண்ணங்களை பதிய வைக்கும் வகையில தமிழ்நாடு முழுக்கும் நடக்கிற இந்த பந்துக்கு தேமுதிக முழு ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த பந்து நாங்கள் போராட்டக்காரர்களோடு கலந்து எங்கள் கழகமும் போராடும் என்றும் அறிவித்தார். அதே நேரத்தில் தலைமை கழகத்தில் உண்ணாவிரத அறப்போராட்டம் என்று அறிவித்தார். அதன் வகையில இன்னைக்கு அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று, அதாவது செப்டம்பர் 14, 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த அன்றைக்கு கழக கொடி ஏற்றப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய விழா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தலைமையில காலையிலிருந்து மாலை வரை அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அன்றைக்கு யாரையுமே அழைக்காம கேப்டன் வந்து எப்பொழுதும் போலதான் நம்ம கழக கொடியேற்றோம். ஆனால் ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் மட்டும் ஏதோ 50 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை குறை சொல்லுவது எதற்கு என்பது எங்களுக்கு புரியல.